அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். திருமண வாழ்க்கையில் தனியுரிமையும் அதன் முக்கியத்துவமும். ஒரு சகோதரர் தனது வாழ்க்கையில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனையை நம்முடன் பகிர்ந்துள்ளார். அவரது மனைவி ஒவ்வொரு சிறிய பிரச்சனையையும், குறிப்பாக பெற்றோரிடம், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இதனால் அவரது திருமண வாழ்க்கையே ஆபத்தில் உள்ளது. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம்? தீர்வு என்ன? இன்று இதை பற்றி விரிவாக பேசுவோம். கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அறிவுரைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது சகோதரரின் பிரச்சனை இதுதான். அவரது மனைவி அவர்களுக்கிடையேயான மிகச்சிறிய பிரச்சனைகளை கூட, உதாரணமாக அவர் வேலை முடிந்து தாமதமாக வந்ததை அல்லது மதிய உணவு நேரத்தில் அழைக்க மறந்ததை, இவற்றை அவரது பெற்றோரிடமும் அவளது பெற்றோரிடமும் பகிர்ந்து கொள்கிறார். இது அவரை மிகவும் அசௌகரியப்படுத்துகிறது. அவர் பலமுறை மனைவியிடம் இதை பற்றி வெளிப்படையாக பேசியுள்ளார். மாற்றம் செய்ய முடியும் என்று அவள் உறுதியளித்தும் இருக்கிறாள். ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஒருமுறை அவரது மனைவியின் வீட்டார் வருவதை மறந்துவிட்டதால் அவர் கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்று சற்று தாமதமானார். அவர் மனைவியிடம் இதை தெரிவித்திருந்தார். ஆனால் மனைவி எல்லோருக்கும் முன்னால் அவரை கேள்வி கேட்டு மனைவியின் வீட்டார் அவரை திட்டினர். இதனால் மனமுடைந்த அவர் மனைவியிடம் இனி இதை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் வீட்டை விட்டு வெளியேறுவதாகவும் கூறினார். இப்போது அவர் சற்று அமைதியை விரும்புகிறார். ஆனால் மனைவி அவரை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய பார்வையில் திருமண வாழ்க்கையில் தனியுரிமை மிகவும் முக்கியமானது. சிறிய சண்டைகளோ பிரச்சனைகளோ கணவன் மனைவி இருவரும் பேசி தீர்க்க வேண்டும். இவற்றை மற்றவர்களிடம், குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது அவதூறுக்கு வழிவகுக்கும். அல்லாஹ் சூரதுன் நீசா ஆயத் 148 கூறுகிறான், அநீதி நடக்கவில்லை என்றால் தீமையை பகிரங்கமாக பரப்புவதை அவன் விரும்புவதில்லை. அதாவது, மிகவும் கடுமையான விஷயங்கள் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை துணையின் குறைபாடுகளை மற்றவர்களிடம் கூறக்கூடாது. இது உங்கள் வாழ்க்கை துணையின் மரியாதையை பாதுகாக்க இஸ்லாமின் வழிகாட்டுதலாகும். மேலும் கடந்த காலத்தை பற்றி எப்போதும் பேசுவது திருமண வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். இது மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி மோசமாக நினைக்க வழிவகுக்கும். மாறாக உங்கள் மனைவியிடம் அமைதியாகவும் அன்பாகவும் பேசுங்கள். உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக கூறுங்கள். உங்கள் தனியுரிமை எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டுங்கள். ஒருவேளை உங்கள் மனைவிக்கு இதன் தீவிரத்தன்மை புரியாமல் இருக்கலாம். இஸ்லாமின் இந்த வழிகாட்டுதல்களை அவளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவியின் வீட்டாரிடமும் மரியாதையுடன், ஆனால் உறுதியாக, இந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இதை ஒருமுறை கூறினால் மாற்றம் வர வேண்டும் என்று இல்லை, ஆனால் பொறுமையுடன் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சூரதுஷ் ஷூரா ஆயத் 43 கூறுகிறான், பொறுமையுடன் இருப்பதும் மன்னிப்பதும் வலிமையான மன உறுதியின் அடையாளமாகும். பொறுமையுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள், ஆனால் உங்கள் எல்லைகளை தெளிவாக்குங்கள். ஒரு நடைமுறை அறிவுரை: உங்கள் மனைவியுடன் ஒரு அமைதியான நேரத்தில் அமர்ந்து பேசுங்கள். ஒரு மத்தியஸ்தரின், உதாரணமாக ஒரு முஃப்தி அல்லது ஆலோசகரின் உதவியை நாடுவதையும் பரிசீலிக்கவும். இது உங்கள் மனைவிக்கு விஷயங்களின் தீவிரத்தை புரிந்து கொள்ள உதவும். மேலும் உங்கள் திருமண வாழ்க்கையை வலுப்படுத்த ஒன்றாக அதிக நேரம் செலவிடுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கடைசியாக, எல்லாம் அல்லாஹ்வின் கைகளில் உள்ளது. பொறுமையுடன் செயல்படுங்கள். அவனது உதவியை பிரார்த்திக்கவும். உங்கள் மனைவி மாற்றத்தை காண்பிக்கும் என்று நம்புங்கள். ஆனால் உங்கள் மன அமைதியும் முக்கியமானது. அல்லாஹ் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு வலிமை அளிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எங்களை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும். எங்களின் அறிவுரைகள் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும். இதுபோன்ற தலைப்புகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப். அப்டவும் கோட்புங்கள் கப்பஜே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.